பிரைஸ் லார்ட். இன்றைக்கு மல்கியா 3வது அதிகாரம் 11வது வசனத்தை அறிக்கை செய்ய போகிறோம். நான் வாசிக்கிறேன். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பலமில்லாமற் போவதுமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நேற்று அறிக்கை செய்யும் பொழுது ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்று விரும்பினேன். அது என்ன அப்படின்னா, இந்த பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை இப்படி வசனங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த விவசாயத்தை சார்ந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம இன்றைக்கு நம்முடைய காரியத்துக்கு ஒத்ததாக மனதிலே வைத்து இதை அறிக்கை செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு, என்னுடைய வேலையின் பலன், என்னுடைய தொழிலின் பலன் அப்படிங்கிற அதுக்கு விரோதமாக இருக்கிற அந்த வியாதியாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், ஒரு லோனாக கூட இருக்கலாம். சில பேர் வருமானத்துக்கு மிஞ்சி கடனில் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட காரியமாக இருக்கலாம். ஸோ இதை எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாருன்னா கர்த்தர் சரி பண்ணுகிறார். அப்படி மனதில் நினச்சி இந்த காலத்திற்கு ஒத்ததாக மனதில் வைத்து இதை அறிக்கை செய்ய வேண்டும். வசனத்தை அப்படியே சொல்லுவோம், ஆனால் மனதில் இன்றைக்கு நான் கையிட்டு செய்கிற என்னுடைய வேலையின் பலன், தொழிலின் பலனை நான் அனுபவிப்பேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு அதை கெடுக்கிற காரியங்களை கர்த்தர் நிர்மூலமாக்குகிறார் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நாம் அறிக்கை செய்வோம். நாம் சொல்லுவோம், பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை என் நிமித்தம் கண்டிக்கிறார். அவைகள் என் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பலமில்லாமல் போவதுமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மறுபடியும் சொல்லுவோம், பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை என் நிமித்தம் கர்த்தர் கண்டிக்கிறார். அவைகள் எங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பலமில்லாமற் போவதுமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இதை அறிக்கை செய்த இதை கேட்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நீர் அறிவீர். அது எல்லாம் மாறி போகும். இந்த இரவு தூங்கி எழுந்திருக்கும் பொழுதே எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், சோர்வுகள், கவலைகள், பாரங்கள், பயங்கள் எல்லாம் நீங்கள் சுக பலன் ஆரோக்கியம் உண்டாகும். நீங்கள் அப்படி செய்கிறீர். எல்லாருக்கும் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. இரத்த கோட்டைகளை ஒவ்வொருவரை மறைத்துக் கொள்ளுங்கள். தீய சொப்பனங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீர் அப்படி செய்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர். புதிய கிருபையினாலே காலையிலே தாங்குகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். நாம் சொல்லுவோம், நான் பயமின்றி என் வழியில் நடப்பேன். என் கால் இடராது. நான் படுக்கும்போது பயப்படாதிருப்பேன். நான் படுத்துக்கொள்ளும் போது என் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நான் அஞ்ச மாட்டேன். கர்த்தரின் நம்பிக்கையாயிருந்து என் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காக்கிறார். ஆமென். ஆமென். God bless you.